ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இல்லை ஒரு ஷாப்பில் இருக்கேன் அப்படின்றத என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ரம்ஜான் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ ரமஜானுக்கு என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணல போகிறேன் அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதனால் எங்கள் கடையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே வந்து எங்கள் கடையை vlog-ஆக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எங்கள் கடை வந்து கொஞ்சம் சிட்டியில் இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மதுரையில் இருக்கேன். ரமதான் vlog வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரமதானுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் நட்ஸு, பேரிச்சம்பழம் அதெல்லாம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் கடையிலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கடை வந்து மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட இருக்குது. பக்கத்துலேயே தேர்முட்டி இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நியர்பை. இங்கேருந்து நடந்தே போயிடலாம். ஸோ இங்கேருந்தே நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்கேன். அங்கெல்லாம் நிறைய ஹோல்சேல் கடையும் இருக்குது, ரீட்டைல் கடையும் இருக்குது. ஸோ அதெல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மதுரையில் இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி மதுரையில் இல்லாதவங்க எப்பயாவது மதுரைக்கு வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ அங்கே வரவங்க வந்து கண்டிப்பாக பக்கத்தில் ஷாப்பிங் பண்ணிட்டு போகிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி ஹோல்சேல் ஷாப்ஸ் தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இருக்காங்க, அடுத்து எங்கள் சித்தி, அப்புறம் எங்கள் பாட்டி. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து ரமதான் ஷாப்பிங் பண்ண போகிறோம். உங்களுக்கும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுடைய ஷாப்பிங்கை. vlog ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மதுரையில் சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி டேப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதில் வந்து எல்லாராலையும் ஒரே டயத்தில் வர முடியலை. நிறைய பேர் வந்து டைமிங் செட் ஆகலை, டேட் செட் ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் ஒருத்தவங்களையும் ஒரு நாள் மீட் பண்ணலாம், அவங்கவுங்கள் டைமுக்கு எப்படி செட் ஆகுமோ அந்த மாதிரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருந்தேன். ஸோ அவங்கள மீட் பண்ணவங்க தான் இவங்க ஹரிதா, அதுக்கப்புறம் இவங்க வந்து தேவி பிரியா. ஸோ இவங்க எல்லாரையுமே மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. நான் இன்னும் மதுரையில் தான் இருக்கேன். ஸோ வேறு யாராவது மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம மீட் பண்ணலாம். அடுத்து வேறு மீட் பண்ணவங்களெல்லாம் நான் வேறு ஏதாவது ஒரு vlogல அட்டாச் பண்ணுறேன். நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் அதே மாதிரி அவங்களும் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் சேனல் பற்றி சொல்லுங்கள். என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் பேர் குடூஸ் vlogன்னு சொல்லிட்டு இந்த சேனலில் நான் குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். குக்கிங் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணுறேன், அட் த சேம் டைம் vlogsம் போடுறேன். ஸோ இதுதான் என்னோட சேனலோட. ஸோ உங்களுக்கு ரெசிபி vlog எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இவங்களுடைய சேனலும் பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம வந்து ரம்ஜான் ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு. ஸோ எங்கள் கடையிலேருந்து கிளம்பியாச்சு. ரொம்பவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ரொம்பவே கிட்டக்க தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து இது மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி ஃபுல்லாகவே இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் சித்திரை திருவிழா முடிஞ்சது இங்கே. ஸோ அதனால் அந்த திருவிழாக்காக இந்த மாதிரி ஷேட்ஸ் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் நாளில் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பித்தளை ஜாமான், அதுக்கப்புறம் வந்து இந்த 10 ரூபாய் கடைகள் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இந்த ஏரியாவில் சுற்றி நிறைய டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் இருக்கும், அப்புறம் நகை கடைகள் இருக்கும். ஸோ இது வந்து நான் புதுசாக மதுரையை பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட வந்து தேர்முட்டி கிட்ட வந்துட்டோம். இந்த தேர்முட்டி ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹோல்சேல் ஷாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நிறைய கெமிக்கல் ஷாப்ஸ், வீட்டுக்கு தேவையான இந்த ஃபினாயில் இதெல்லாம் கூட அங்கே சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா இதை தேர்முட்டின்னு சொல்லுவாங்க, அப்புறம் மொட்டை பிள்ளையார் கோயில் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது எந்த இடம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு தூண்லேருந்து ரொம்பவே கிட்டக்க இது. ஸோ இப்போது நான் இங்கே நிற்கிறது வந்து உங்களுக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 4 ஏரியா கனெக்ட் ஆகும். விளக்கு தூண்லேருந்தும் சீக்கிரமாக வந்துடலாம். இது வந்து அதே மாதிரி தேர்முட்டி ஏரியான்னு சொல்லுவாங்க. ஜூசுப்ஸ் கடை B1 போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றது இடத்துல தான் இருக்கும். இது எதுக்காகனா புதுசாக மதுரைக்கு வர்றவங்க தெரிஞ்சுக்கிறணும், அங்கே போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ நாங்கள் ரெகுலராக இந்த கடையில் தான் எப்பயுமே வந்துட்டு பூண்டுனாலும் சரி,
இது ட்ரை ஃப்ரூட்ஸு, வீட்டுக்கு தேவையான பருப்பு எல்லாமே வாங்குவோம். ஸோ அதனால் இப்போ இந்த கடைக்கு வந்தாச்சு. ரொம்ப முன்னாடியே இருக்குது. ஐஎன்ஆர் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கடை நேம் வந்து. இது கண்டிப்பாக ஸ்பான்சர் கிடையாது. நான் வந்து அங்கே போய் எப்போயுமே வாங்குகிற கடையில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு பக்கத்துலேயே கூட நிறைய கடைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து குவாலிட்டி பார்த்து வாங்குங்க. எல்லா கடையிலையும் ஒரு குவாலிட்டி கிடைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு எந்த கடையில் நல்ல குவாலிட்டியாக கிடைக்குது அப்படின்றத ஒரு 4-5 கடை பார்த்து வாங்குங்க. அப்படின்றப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான பொருள் வந்து தரமாக கிடைக்கும். இப்போ வந்து எனக்கு நான் மற்ற கடைகளை பார்க்கும்போது இவங்க கடையில் கொஞ்சம் சுத்தமாக இருந்துச்சு. அதனால தான் எனக்கு இங்கே வாங்க பிடிக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் குவாலிட்டி வந்து எப்போவுமே ஃபஸ்ட் குவாலிட்டி, ஒரு 3-4 குவாலிட்டி வச்சுருப்பாங்க. நம்ம எப்படி கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தருவாங்க. ஏலக்காய்லாம் கூட இங்கே உங்ககிட்ட வாங்கும்போது ரொம்பவே நல்ல ஒரு மனம் இருக்கும். இப்போ நான் உள்ளே போய் காட்டுறேன். இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ்லேயே வந்து 4 விதமான டேட்ஸு. ஆனால் வந்து எல்லா விதமான டேட்ஸும் அவங்களுக்கு வந்து ரொம்ப எந்த டேட்ஸ் அதிகமாக அவங்களுக்கு விற்குதோ அதை தான் வந்து வச்சுருக்காங்க. பிராண்டடும் வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி லூஸ்லேயும் வச்சுருக்காங்க. நான் மோஸ்ட்லி லூஸில் வாங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆளி விதை, அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து கடுக்கா. ஆக்சுவலி எனக்கு பேர் டக்குன்னு கிளிக் ஆகலை, அதை யோசித்தேன். சுண்டை வத்தல், அப்புறம் வந்து பாதாம் பிசின். ஸோ ஒரு ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணும். ஏன்னா இது ரொம்ப வெயிலாக இருக்கும், நம்ம ஃபுல்லாக அலைஞ்சிட்டே இருக்கோம். ஒரு இதுக்கும் ஒரு கடைக்கு போக முடியாது. இப்போ நாட்டு சக்கரை இது எல்லாமே, இந்த நாட்டு சக்கரையிலே வந்து பாருங்கள் ஒரு நாட்டு சக்கரை ஒரு கலரில் இருக்குது. ஸோ இது வந்து அதோடைய குவாலிட்டி, இது ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸோ பனங்கற்கண்டு. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அங்கே கேட்டிங்கன்னா சாம்பிள் தருவாங்க. உங்களுக்கு எந்த குவாலிட்டி வேணுமோ அந்த இது நீங்கள் வாங்கிக்கலாம். எப்போயுமே வந்து பட்டை இந்த மாதிரி நம்ம சுருள் பட்டை வாங்காமல் இந்த மாதிரி நீலப்பட்டை வாங்கணும், அதுதான் நல்லது. இப்போ பாருங்கள், கிராம்புலேயே 2 வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் இருக்க கிராம்புக்கு வந்து எவ்வளோ நல்லா இருக்குது. இது ரைட் சைடில் இருக்க கிராம்பு பாருங்கள், கொஞ்சம் மட்டமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நல்ல கிராம்பு. இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. உங்களில் எத்தனை பேர்த்துக்கு என்ன மாதிரி இந்த மாதிரி போய் வாங்குறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் சென்னையில் யூஸ்வலாக முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் அந்த மாதிரி வாங்குவேன். ஆனால் மதுரைக்கு வரேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ண ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி கடையில் போய் இப்படி நிறைய பொருட்கள் பார்த்து வாங்க பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். மல்லி, நாட்டு மல்லி, பொள்ளாச்சி மல்லின்னு சொல்லுவாங்க. அது கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோடைய மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பருப்புலாம் கூட இதில் வந்து உபரி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பருப்புலலாம். ஸோ நம்ம இப்போ புளி காட்டுறேன் பாருங்கள். புளிலேயே வந்து 2 விதமான புளி இருக்குது. இந்த புளி பாருங்கள், இந்த புளிக்கு டிஃப்ரென்ஸ், அப்புறம் இந்த புளிக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ 2 விதமான புளி இருக்குது. ஸோ பார்த்து எந்த தரம் நல்லா இருக்கோ அதை பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது கூட இந்த கடையில் கிடைக்குது. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இது வந்து மிளகு, திப்பிலி, பால் பெருங்காயம், அப்புறம் வந்து வசம்புன்னு சொல்லுவாங்க, பேர் சொல்லாதது எல்லாமே கிடைக்கிது இந்த கடையில். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும். ஸோ ஒரு கடையில் நீங்கள் லாக் ஆகணும் அப்படின்னு தேவையில்லை, எல்லா கடைகளுமே இருக்கும். ஆனால் ஒன்றுலேயும் வந்து குவாலிட்டி மாறும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து பேர்ச்சம்பழம், காஞ்ச பேர்ச்சம்பழம். நம்மளுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு வந்து ரொம்பவே பேர்ச்சம்பழம் ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து பேர்ச்சம்பழம், அதுக்கப்புறம் பாதாம், கொஞ்சம் நட்ஸ் இதெல்லாம் வாங்கினேன். இது வந்து இஞ்சி அப்பளம் அப்படின்னு சொன்னாங்க. இஞ்சியை நல்லா காய வச்சு சுகரில் வந்து போட்டு காய வச்சுருந்தாங்க. டைஜஷன், குழந்தைங்களுக்கெல்லாம் டைஜஷனுக்கு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், இது வந்து பூந்தி கொட்டை, நம்ம சீயக்காய்க்கு வந்து நல்லா சேர்த்து தேய்ப்போம்ல அது. அப்புறம் வெள்ளை விதை, எல்லா விதமான இதுவுமே இருக்குது. எல்லாமே வந்து பூசணி விதை எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த கடையில் தேவையான பொருட்கள் வாங்கிட்டு அப்படியே அந்த கடைக்கு அப்படியே ஏத்தாப்பில் வந்து ஒரு சந்து போகும், அதுக்குள்ளே போகலாம். அங்கேயும் வந்து இந்த மிளகா, அப்புறம் மல்லி அதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இதை ஷூட் பண்ணது வந்து மே 1ஆம் தேதி. அதனால வந்து நிறைய கடைகள் வந்து மூடி இருந்துச்சு. அதனால தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இல்லாட்டினா இந்த ஏரியா எப்போவுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடர்ஸ், அங்கே இதுவுமே வந்து ஹோல்சேல் ஷாப்பு. நான் முதல்ல காமிச்ச கடை வந்து ரீட்டெயிலும் பண்ணுவாங்க, ஹோல்சேலும் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம சிட்டை எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுருவாங்க. தூக்கிட்டு நம்ம ஒரு வண்டியை பிடிச்சி தூக்கிட்டு வர வேண்டியது தான்.
இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஹோல்சேலில் வேணா ஹோல்சேலில் எடுத்துக்கலாம், ரீட்டெயிலில் வேணா ரீட்டெயிலில் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வெள்ளத்துலேயே வந்து 3-4 வெரைட்டி ஆஃப் வெல்லம் இருக்குது, மஞ்சளில் ஒரு 3-4 வெரைட்டி ஆஃப் மஞ்சள் இருக்குது. ஸோ ஒன்று நம்ம பார்த்து எடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எது பெஸ்ட்டாக வேணுமோ அதுவும் இருக்குது. விலையும் ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதுதான் முக்கியமே. இப்போ நம்ம ஆன்லைன்லாம் வாங்குறத விட விலை ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த முந்திரிலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஓரளவுக்கு ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பூண்டு எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் வாங்க. வந்து ஒரு பூண்டு ஹோல்சேல் ஷாப்பு. மதன்ராஜ் ட்ரேடர்ஸ். உள்ளுக்குள்ளே வந்து அவங்க குடோன் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உடச்ச பூண்டு வேணும்னாலும் உடச்ச பூண்டு கொடுப்பாங்க. சரி போட்டு விடுறேன். இந்த மாதிரி ஃபுல் பூண்டு பாருங்கம்மா. இது என்ன பூண்டு? கோடு போட்டிருக்க நம்பருக்கு சரி. இது மலை பூண்டா? இது மலை பூண்டு. எது காட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்? இது உரிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பாருங்க, இது வந்து கொடைக்கானல் புகை போட்டது. அது என்ன புகை போட்டதுன்னா என்னது? அது வந்து இந்த குழந்தை வரவங்களுக்கு வயிற்றுக்கு மாத்துறது, பாலுக்கு குறுக்குவலி, இந்த லேகியம் பண்ணுறது, லேகியம்லாம் அந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு செய்கிற லேகியத்துக்குலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. கொடைக்கானல் புகை போட்டதுன்னே கிடைக்குது. இதெல்லாம் வந்து இந்த லேகியம் செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சில நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பூண்டு இருக்குது இங்கே. இது வந்து குட்டி குட்டி இந்த பூண்டு பேர் ரசப்பூண்டு, இதுக்கு பேர். நான் இன்றைக்கி ஒரு கடை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது நான் எப்பயும் வாங்குகிற மாதிரியான கடைகள் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கடைகள் தெரியும், சென்னையில் தெரியும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஊரில் தெரியும்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் அந்த ஊருக்கு போகும்போது அங்கேயும் விளாக் பண்ணுறேன். அது நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு ஒரே ஊரில் இருந்துட்டு எங்கே என்ன எதுவுமே தெரியாமலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ரமதான் ஷாப்பிங் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அதுக்கு முன்னாடி போய் இப்படி வந்து ஷாப் பண்ணி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.